சார் என்ன பைக்கோட ஒரிஜினல் ரேட்டை விட இஎம்ஐ 20,000 கிட்ட அதிகமா இருக்கு. என்ன யாருக்கும் தெரியாம ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சார் இஎம்ஐன்னு பொறுத்த வரைக்கும் நாங்கள் வைக்கிறது தான் கணக்கு, நாங்கள் சொல்கிறது தான் ரேட்டு. டேய் மணி, ரீசெண்டாக நான் இஎம்ஐல பைக் வாங்கும் போதுல எனக்கு இப்படி தாண்டா கணக்கு போட்டு கொடுத்தாங்க. அபியும் அதே வண்டி தான் எடுக்க போறேன். ஏன் நீ அதே வண்டி தானே எடுத்த? அப்போ உனக்கு அப்படி தானே கணக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க. டேய் அந்த கணக்கெல்லாம் நம்பாத அபி. ரெண்டே விஷயம்தான். நான் சொல்ற மாதிரி கணக்கு பண்ணி இஎம்ஐல பைக் வாங்கினா கிட்டத்தட்ட 8,000 மிச்சம் பண்ணலாம். அந்த கணக்கெல்லாம் ஷோரூம்ல சொல்றதே இல்லை. இவ்வளவு ஏன் நானும் என் பைக் வாங்குறப்ப கணக்கு பண்ணி 20,000 கிட்ட மிச்சம் பண்ணேன்டா. அது எப்படின்னு உனக்கு இப்ப சொல்றேன். சார் 20,000 மிச்சம் பண்ண வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் பண்ணலாம். டேய் நீ ஆல்ரெடி இஎம்ஐல பைக் வாங்கியிருக்கல, நீ என்ன பண்ணா இஎம்ஐல அமௌண்ட்டை கம்மி பண்ணலாம். டேய் நீ இஎம்ஐல பைக் வாங்க போற, நீ என்ன பண்ணா இஎம்ஐல கிட்டத்தட்ட 8,000 மிச்சம் பண்ணலாம். நான் பைக் வாங்குறப்ப எப்படி கணக்கு பண்ணி கிட்டத்தட்ட 20,000 மிச்சம் பண்றேன். இப்படி எல்லாத்தையுமே கணக்கு போட்டு தெளிவா சொல்றேன். சார் நீங்க என்ன கணக்கு போட்டு எப்படி இஎம்ஐ குறைக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். குறைச்சு காமிக்கிறேன் பாருங்க. காட்டுங்க. டேய் நீ பல்சர் 125 பைக்கு இஎம்ஐல எடுத்த, இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் சார்ஜ், ப்ராசஸிங் ஃபீஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆன் ரோடு ப்ரைஸு 1,08,908 வரும். நீ டவுன் பேமெண்ட் 20,000 கட்டினியா, இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 88,908. இதுதான் வந்து இஎம்ஐ அமௌண்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அப்போ 8,890. 2 வருஷம், அதாவது 24 மாதம் டென்யூர் பீரியட் போட்டிருக்கியா? அப்படி கணக்கு பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு 4,445 இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும். ஆமாண்டா மணி, அவ்வளோதாண்டா கட்டுறேன். இப்போ ஒரு மாதத்துக்கு 4,445. 2 வருஷம், அதாவது 24 மாதம் நீ இஎம்ஐ பே பண்ணுற போகிற. இதை மொத்தமாக கணக்கு பண்ணோம்னா 1,06,680. அதாவது உன்னோட இஎம்ஐ அமௌண்ட்டு. இப்போ நீ ஆல்ரெடி டவுன் பேமெண்ட் கட்டின 20,000 சேர்த்தோம்னா 1,26,680. இப்போ ஒரிஜினல் பைக் ரேட்டை விட இது பார்த்தீங்கன்னா 17,772. அதாவது கிட்டத்தட்ட 18,000 எக்ஸ்ட்ரா உன் கை காசை நீ செலவு பண்ணுற. இது எக்ஸ்ட்ரா 18,000மா? அபி இதை நீ எப்படி கம்மி பண்ணலாம்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், டவுன் பேமெண்ட் 20,000க்கு பதில் 30,000 பே பண்ணின்னு வச்சுக்கவேன், நீ மொத்தமாக 78,908 இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ இதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட்டு, 24 மாதம், அதாவது 2 வருஷம் டென்யூர் பீரியட், அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு 3,945 இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ 3,945 நீ 24 மாதம் கட்ட போறியா? இதை கணக்கு பண்ணோம்னா 94,680. நீ ஆல்ரெடி கட்டின டவுன் பேமெண்ட் 30,000 சேர்த்தோம்னா மொத்தமாக 1,24,680 வரும். அதாவது எக்ஸ்ட்ரா 15,707 நீ கட்டுவ. அதாவது சதீஷை விட நீ 2,000 கம்மியாக கட்டுவ. உன் கை காசு 2,000 கம்மியாக செலவாகும். சார் என்னமோ 8,000 மிச்சம் பண்ணலாம், 20,000 மிச்சம் பண்ணலாம்னு சொன்னீங்க, கடைசியில் 2,000த்துல வந்து நிற்கிறீங்க. அந்த கணக்கு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ டவுன் பேமெண்ட் 30,000 கட்டினா லோன் அமௌண்ட்டு 78,908 வருமா? இப்போ இதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட்டு, 24 மாதம் டென்யூர் பீரியட் போடுவாங்க. அதுக்கு பதிலாக